நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். அது என்ன முக்கியம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் யோசிச்சிட்டே இருப்பீங்க. நல்லா கேட்டுக்குங்க. டெய்லி கேலண்டரில் தேதி கிளிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, அந்த தேதியில் என்னத்தை கிளிக்கிறோன்றது தான் முக்கியம். அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் வீக்கெண்ட் ஆச்சுன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணுறது முக்கியம் இல்லை, அது எது பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்களான்றதான் முக்கியம். அந்த வகையில் எந்த வாரமும் உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடு காத்துட்ருக்கு. யார் இன்றைக்கி வரப்போகிற கெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க ஓவராக ஆடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் வரப்போகிற 3 பேருமே பயங்கரமாக ஆடுவாங்க, ரொம்ப ஓவராக ஆடுவாங்க, எல்லாரையும் ஓவராக ஆட வைக்கிறவங்களும் கூட. ஸோ 3 சூப்பரான செலிபிரிட்டிஸ் தான் உள்ளே இருக்காங்க. யார் அவங்கன்றத லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட எபிசோடுக்கு ஏகப்பட்ட நட்சத்திரங்களை ஆட்டுவித்த ஒரு அட்டகாசமான டான்ஸ் மாஸ்டர்ஸ் 3 பேர் தான் வந்திருக்காங்க. வெல்கம் டு த ஷோ மாஸ்டர்ஸ். முதலாவது உட்கார்ந்துருக்கவர்கள் நம்ம அறிமுகம் கொடுக்கவே தேவையில்லை. பிரபுதேவா மாஸ்டரோட கொரியோகிராஃபி ஆகட்டும், ராஜு மாஸ்டரோட கொரியோகிராஃபி ஆகட்டும், அண்ட் தொடர்ந்து ஏகப்பட்ட பாடல்களில் இவரும் தனியாக பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காரு. ஜானி மாஸ்டர், வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. ராஜு மாஸ்டர் அண்ட் பிரபுதேவா மாஸ்டர் இவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்கள்கிட்ட கேட்டே ஆகணும். எப்படி இருக்கும்? பயங்கர ஸ்ட்ரிக்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. எங்கே ஸ்ட்ரிக்ட் இருக்கோ அங்கே தான் தொழில் நல்லா கற்றுக்க முடியும். கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட்லாம் அங்கே கற்றுக்க முடியாது. அந்த மாதிரி ஏதாவது மாட்டியிருக்கீங்களா நீங்கள்? இல்லை, நிறைய வாட்டி மாட்டியிருக்கேன். நிறைய வாட்டி என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக இப்போது மிஸ்டர் ரோமியோ சாங் ஷூட்டிங் பண்ணும்போது நைட் ஷூட்டிங் வந்து ஏவிஎம்மில் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது பாய்ஸ்லாம் வந்து எனக்கு வந்து கிண்டல் பண்ணுற பழக்கம் கொஞ்சம் நிறைய இருக்குது. ஸோ ஒரு ஷாட் எல்லாம் கீழே குனிஞ்சிருப்போம். அவங்க ஏன்ச்சிக்கும் போது நான் பின்னாடி லுங்கியை பிடிச்சி இழுத்து விட்டேன். அதை கரெக்டாக என்னை மாஸ்டர் பார்த்துட்டார், பிரபு மாஸ்டர். பார்த்துட்டு அந்த ஷாட் பண்ணுற வரைக்கும் ஒன்றுமே பண்ணல. அந்த ஷாட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 40-50 வாட்டிக்கு மேலே எனக்கு தனியாக ஆட வச்சேன். என் நல்ல நேரம் மழை பெஞ்சுது நைட், அதோட எஸ்கேப் ஆகணும். எனக்கு விடிய ஆடிட்டு தான் இருந்துருக்கணும் தனியாக. ஸோ அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஓகே, நீங்கள் எப்படி உங்களுடைய வாய்ஸ்ட நீங்கள் ஸ்ட்ரிக்டா இல்லை ஜாலியா? இல்லை, நான் ரொம்ப ஜாலி, ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த ஷோக்கு வந்து ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு தி ஷோ மாஸ்டர். இரண்டாவது உட்காந்துருக்க நிறைய பாடல் கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாலும் இவர் வந்து முகம் காட்டி நடனம் ஆடினது மைனா படத்தில் ஜிங் சிக்கா அப்படின்ற பாடல் தான் எல்லா இடத்துலையும் பயங்கர ஃபேமஸ். அதில் அந்த விரலை வச்சே ஒரு அந்த மாதிரி க்யூட்டான மூமெண்ட்ஸ்லாம் கொடுத்தவர் பாபி ஆண்டனி. வெல்கம் டு தி ஷோ. ஜிங் சிக்கா அந்த பாடல், அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அந்த சாங் வந்து ஆக்சுவலி நான் என்ன சொல்கிறது, நான் ஆடுறதா இல்லை, வேற ஒரு பையனை தான் கூப்பிட்டு போனேன் இங்கேருந்து யூனியனில் வந்து. சார் எதிர்பார்க்குற எக்ஸ்பிரஷன் அந்த பையன்கிட்ட கிடைக்கலன்ன போது நான் ஆடி காட்டிகிட்டே இருப்பேன். அப்போ அவர் அது என்ன சொன்னார், சார் பாபி நீங்களே பண்ணிவிடுங்க. நான் சொன்னேன் இல்லை சார் எனக்கு இதெல்லாம் வேற. நான் இல்லை நீ பண்ண உன்னால் முடியும். நான் சொன்னேன் இருக்கிற வேலையும் போய்ட்டே போகுது சார் ஆடி. இல்லை நீ பண்ணுனோடனே அப்புறம் தம்பி ராமையா சார், அப்புறம் சுகுமார் எல்லாரும் புஷ் பண்ணும்போது எனக்கு எதுவுமே தெரியல. அந்த சாங்கோட நேம் இன்னைக்கு சொல்ல வேணாம், அது பெரிய என்ன சொல் பெரிய கிஃப்ட். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். வெல்கம் டு தி ஷோ. அண்ட் மூன்றாவதாக உட்கார்ந்துருக்கவர், அவர் வந்து இப்போது சவுத் இந்தியாவில் கலக்கிட்டு இருக்கவர். தமிழ் தெலுங்கு ரெண்டுலேயுமே எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். பாபா பாஸ்கர் மாஸ்டர், வெல்கம் டு தி ஷோ. நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்களா மாஸ்டர்? ஏகப்பட்ட ஹீரோஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதில் யார் உங்களுடைய ஃபேவரட்? ஏன்பா இந்த மாதிரிலாம் கேட்குறேன்? ஏதாவது ஒன்று கேட்கணும்ல மாஸ்டர். எல்லாருமே இன்ட்ரெஸ்டட் தான்ப்பா. எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். உங்களை கண்டா யார் பயப்படுவாங்க? என்ன கண்டா யாரும் பயப்பட மாட்டாங்க. யாருமே பயப்பட மாட்டாங்களா? யாரும் கூட ஏதாவது தப்பாக சொல்லியிருக்காங்க? இல்லை, ஜென்ரலாக கேட்குறேன். எனக்கு பயமாக இருக்கு லைட்டாக அந்த தாடி கிடிலாம் பார்க்கும்போது. நீ அதெல்லாம் ஒன்று பண்ணு, வெளில வா, உன்னை கவனிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரியே ஒரு லுக் வேறு இருக்குது. அன்பாக பார்க்குறேன்ப்பா. அன்பாக பார்க்குறீங்க. ஓகே மாஸ்டர். அண்ட் நீங்கள் பண்ணதில் உங்களுக்கு ஃபேவரட்டான சாங்? இது நான் மகான் இல்லை வா வா நிலவ பிடிச்சி தரவா, அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி உங்களுடைய ஃபேவரட்னா நீங்கள் நிறைய பண்ணியிருப்பீங்கல்ல மாஸ்டர், உங்களுடைய ஃபேவரட் சாங்? சலோமியா சாங். சலோமியா எதனால பிடிக்கும் மாஸ்டர்? நான் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சது அந்த சாங்கில் தான். ஓகே சூப்பர். அண்ட் உங்களுக்கு ஃபேவரட்? ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இது அஞ்சாதே கண்ணதாசன் காரைக்குடி. ஓகே, ஃபர்ஸ்ட் சிம்பிளில் இது மறக்க முடியாதுல்ல. 3 மாஸ்டர்களுமே இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. கண்டிப்பாக இவங்க நிறைய பேர் ஆட வச்சுருப்பாங்க. பட் இன்றைக்கி என்னுடைய வேலை இவங்களை விளையாட வைக்கிறது தான். ஸோ 3 பேர் நல்லா விளையாடுவீங்களா? ஒரு அளவுக்கு விளையாடுவோம். கேம்லாம் விளையாடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கொடுத்துறேன். இந்த 1000 பாயிண்ட்ஸில் மேக்ஸிமம் பாயிண்ட் யார் பத்திரமா வச்சுருக்கீங்களா அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் காத்துட்ருக்கு. 3 பேரில் யார் ஜெயிக்கிறீங்க அப்படின்னு பார்க்க போகிறேன். யார் ஜெயிப்பா? நீங்கள் என்ன யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மாஸ்டர்? கண்டிப்பாக நீ தான் ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன். ஐயோ நம்ம எங்க மாஸ்டர், நீங்கள் ஷோ பார்த்தீங்களா? உன்னோட பிளான் என்னது? எங்களை தோக்கடிக்கணும். அப்படி கிடையாது, டார்கெட்டே எங்களை தோக்கடிக்கணும். அப்போ நீ தான் ஜெயிப்ப. உங்களை ஜெயிக்க வைக்கணும் மாஸ்டர். அதனால தான் இந்த ப்ரைஸ் எல்லாம் சேஃப்டி அதான உன் டார்கெட்டு. விஜய் டிவிக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும்பா. நம்மளுக்கு கொடுத்த பேமெண்ட்டில் கண்டிப்பாக ப்ரைஸ் இருக்குது மாஸ்டர். அதனால நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா மாஸ்டர்? நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன்பா. இந்த ஷோ எப்பயாவது தெரியாமல் எதனா பார்த்துருக்கீங்களா மாஸ்டர்? பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்களா?
நீங்க தெரிஞ்சே பார்த்துருக்கேன். தெரிஞ்சே ஆனால் ஃபுல் ஷோ பார்த்ததே இல்லை. முடியல. ஃபுல் ஷோ ஓகே ஓகே மாஸ்டர். நீங்க நான் பார்த்துருக்கேன். இப்போ ரொம்ப சரி பவ்யமாக பேசுகிறீங்க, அப்புறம் போட்டு கால்பிங்க போகுதுங்களா? அது கேம் போற போக்க பொறுத்து மாஸ்டர். ஸோ 3 பேரும் தயாராட்டாங்க, நம்ம கேம் ஆரம்பிக்கலாம். இவங்க விளையாட போற முதல் ரவுண்டு குரூப்ல டூப். ப்ரொஃபஷனல் சேர்ந்த 3 பேர் இங்கே வந்து நிற்பாங்க. இல்லை 2 பேர் தான் ஒரிஜினல், ஒருத்தர் டூப். அந்த டூப்பை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. இவங்களை கன்ஃபியூஸ் பண்ண போற அந்த குரூப் யார், எந்த ப்ரொஃபஷனல் சேர்ந்தவங்க அப்படிங்கிறத இதை நம்ம லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். ஓகே, இவங்க எந்த ப்ரொஃபஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாபி மாஸ்டர் யாருன்னு தெரியுதா? அவங்க டாக்டர்ஸ். 2 பேர் ஒரிஜினல் டாக்டர், ஒரு டாக்டர் போலி டாக்டர். 2 பேர் ஒரிஜினல் டாக்டரா? 2 ஒரிஜினல், ஒரு டூப். அந்த டூப்பை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. ஐயோ, பார்த்துட்டீங்களா? உங்களை பார்த்து என்னைய பார்த்து என்ன மாஸ்டர் பண்ண போறீங்க? தெரிஞ்சு போச்சு யார் டூப்புன்னு? தெரியல, ஒரு கெஸ்ட் தான், எல்லாமே கெஸ்ட் தான். இதில் அவங்கள பார்த்து அப்சர்வ் பண்ணி டூப்பை கண்டுபிடிக்க போறாங்க. மாஸ்டர், உங்கள் 3 பேருக்கும் your time starts now. என்ன மாஸ்டர், அதான் அமிக்கிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு வேஸ்டா எதுக்கு என்ன வச்சிருக்க மாஸ்டர்? ஒரு வாட்டி அமுக்கிடுங்க. சரி, ஓகே. வேஸ்டா செட் பண்ணி. சூப்பர். ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்ணது ஜானி மாஸ்டர், நீங்க தான். பி லாக் பண்ணலாம் இருக்கு. பி என்ன காரணம்? இல்லை, அவங்க ஒரு ஃபேஸே கொஞ்சம் டென்ஷனாக இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. ஓகே. ஏன்னா அவங்க 2 பேர் சைலண்ட்டாக இருக்காங்க, அவங்க மட்டும் கொஞ்சம் ஃபிஷியாக இருக்காங்க, பரபரப்பாக இருக்காங்க. எது உங்கள்கிட்ட சிக்கன ஹீரோயின் மாதிரியே இருக்காங்களா? அப்படியா ஆட சொல்றாரு இவரு அப்படின்ற மாதிரி? அப்படி இல்லை, அப்படி பார்த்தா 3 பேர் இருக்கும்ல. இருந்தாலும் அந்த பயத்தில் கூட அவங்க இருந்திருக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜுக்கு வரதுனால டாக்டருக்கு நர்வஸ்னஸ் இருந்திருக்கலாம். இல்லை, அவங்க உண்மையான டாக்டர் கூட இருந்திருக்கலாம், ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கலாம். இன்னும் எல்லாமே சொல்றாரு இவரு. அது கிடையாது மாஸ்டர். இப்போ நீங்கள் பி தான் சொல்றீங்க. இல்லை, நான் பி தான் லாக் பண்ணுறேன். ஏன்னா பி சொல்லிட்டேன். இல்லை சொல்லிட்டீங்க. ஓகே, ஜானி மாஸ்டர் வந்து பி தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்காரு. செகண்டா பஸர் ப்ரெஸ் பண்ணது பாபி மாஸ்டர், நீங்கள் தான். சொல்லுங்க. எனக்கு இருந்த டவுட் அவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கும் பி மேலே தான் டவுட் இருந்துச்சா? பட் வேற வழி இல்லையே. என்ன காரணம், ஏன் பி நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க 2 பேரும் ஸ்டாண்டர்ட் டீஸில் இருக்காங்க. கை கால் வரல எதுவும் ஆட மாட்டேங்குது, கேஷ்லாம் நிற்கிறாங்க. பட் இப்போ ஏ ஆர் சி 2ல் ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். சி. ஏ மேலேயும் சி மேலேயும் சந்தேகமே இல்லை. எனக்கு இவங்க சென்டர் தான், பட் ஏதோ ஒரு கெஸ்ட்டில் சொல்கிறேன். பி மேலே தான் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது. அதனால வரல. செகண்ட் சான்ஸில் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் சான்ஸில் நீங்கள் செகண்டாக பஸர் ப்ரெஸ் பண்ணதுனால நீங்கள் சி டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்கீங்க. பாபா பாஸ்கர் மாஸ்டர், நீங்கள் ஏ தான் சூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை உங்களுக்கு. அப்புறம் என்னது கேட்குற? லாக் பண்ணு கம்ப்யூட்டரை. ஒரு ஜென்ரல் நாலேஜ் மாஸ்டர், நீங்கள் ஃபஸ்ட்டு பஸர் ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரல் நாலேஜ் என்ன இருக்குது? அதான் ஜென்ரல் நாலேஜை சொல்லிட்டாங்களே, நம்ம தான் நல்லாவே நாலேஜ் இல்லை நமக்கு அப்படின்றீங்களா? தெரிஞ்சா சரி. தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் உங்களுக்கு யார் மேலே டவுட் இருக்கா? நான் 3 பேரில் ஏன் மேலே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப டாக்டர் மாதிரியே நடிக்கிறாங்க அவங்க. இன்னும் அவங்க நடிக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது அடுத்தடுத்த ரவுண்டில். ஏன் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது. எது உங்களுக்கு டூப் அமைஞ்சுதோ அது மேலே தான் உங்களுக்கு சந்தேகமும் இருக்குது. எஸ். ஓகே, சூப்பர். முதல்ல பஸர் ப்ரெஸ் பண்ணது ஜானி மாஸ்டர் வந்து பி தான் டூப்னு லாக் பண்ணியிருக்காரு. செகண்டா பஸர் ப்ரெஸ் பண்ணது பாபி மாஸ்டர் வந்து சி தான் டூப்னு லாக் பண்ணியிருக்காரு. கடைசியாக பஸர் ப்ரெஸ் பண்ணதுனால வேறு வழி இல்லை, பாபா பாஸ்கர் மாஸ்டர் ஏ தான் டூப்னு லாக் பண்ணி ஆகணும். செகண்ட் சான்ஸில் அவங்க வந்து டாக்டர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணுவாங்க. இந்த இன்ஜெக்ஷன் போடுறது, யாருக்கு ஆப்ரேஷன். யார் அவங்கள டூப்புன்னு சொல்லியிருக்கீங்களா? அவங்களுக்கு. ஆனால் பயங்கர குஷியாக இருக்காரு மாஸ்டர். இன்ஜெக்ஷன்னா ரொம்ப பிடிக்கும் போல. பயம் இல்லையா இன்ஜெக்ஷன்னா? அவங்க இன்ஜெக்ஷன் போட போகிறாங்கன்றதுலாம் குஷியாக இருக்கீங்களா? இல்லை பொதுவாக இன்ஜெக்ஷன்னா பயம் இல்லையா? நார்மலாக வெளியே கொஞ்சம் அப்படி பந்தா நின்றுப்பான். ஆனால் கிட்ட அந்த பாயிண்ட் கிட்ட வரும்போது ஒரு சின்ன கையில் தான் மாஸ்டர் ஊசி. கையிலையா? நீங்களா எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கூடாது மாஸ்டர். நான் பர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணையா, நீ ஏன் எப்போ அது பாரு, அங்கே பர்ஸ் வெளியே வந்து தூங்குது, அதை எடுக்கிறேன் நான். ஃபீஸ் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு மாஸ்டர். குட் மாஸ்டர். ஸோ இவங்க 3 பேருமே ஃபர்ஸ்ட் சான்ஸில் ஒருத்தர் டூப் லாக் பண்ணியிருக்காங்க. இந்த ரவுண்டில் உங்களுக்கான செகண்ட் சான்ஸ் இப்போ. ஓகே, ஸோ ஜானி மாஸ்டர், நீங்கள் டூப் லாக் பண்ண பி வந்து ரெடி ஆகிட்டாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. இந்த வகையில் ஆடியன்ஸ்லேருந்து உங்களுக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. யார் வரீங்க? ஃபீவராக இருக்கும் மேடம், ரொம்ப ஃபீவராக இருக்குது. எத்தனை நாளாக இருக்குது? எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 நாளாக இருக்குது. ஏதாவது அவுட் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை மேடம். ஏதாவது அவுட் ஃபுட் சாப்பிட்டீங்களா? இல்லை, அப்படிலாம் இல்லை மேடம். வாமிட்டிங் இருக்கா? இல்லை மேடம், லைட்டாக தலை வலிக்குது. தலைவலிக்குது. எத்தனை நாளாக தலைவலி மட்டும்? குறிப்பிட்ட ஃபீவர் எத்தனை வரும்போது நாள் அந்த மாதிரி தலைவலி? மற்றபடி ஒன்றும் இல்லை. இல்லை மேடம். சரி, காஃபி இருக்கா? இல்லை மேடம். காஃபி இல்லை. யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கா? இல்லை, இப்படி அதெல்லாம் இல்லை. அன்ஈஸியாக எதுவும் ஃபீல் பண்ணல? இல்லை. நார்மலாக இருக்கும். ஒன்லி ஃபீவர். குளிர் வருதா? ஆமாம், ஃபீவர் வரும்போது லைட்டாக குளிர். ஏதாவது டேப்லெட் எடுத்திருக்கீங்களா நீங்களே? இல்லை மேடம். அதெல்லாம் எதுவும் எடுக்க. இதான் ஃபஸ்ட் டைம். இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஒன்றும் பெருசாக தெரியல. ஒன்லி வைரல் ஃபீவர் மாதிரி தான் தெரியுது எனக்கு. நான் மெடிசன்ஸ் எழுதி தரேன், நீங்கள் அதை சாப்பிடுங்க. 3 நாள் கழித்து பார்ப்போம். அப்படி சரியாகலன்னா நான் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணேன்.
சரிங்க ஓகே, பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகே, சரிங்க உங்கள் நேம் என்ன? ஆண்டனி. இங்கே கொடுங்க ஒரு நிமிஷம். மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க என்ன மாஸ்டர். என்ன மாத்திரை? டோலோ காலையில் 1, மதியம் 1, இரவு 1. செட்ரிசின் 3 காலையில் 1, மதியம் 1, இரவு 1. சாரி, நைட் மட்டும். நைட் மட்டும் இது. நைட் மட்டும் தானே? நான் தப்பா நைட் மட்டும் நீங்கள் தப்பாக ஆமாம் சொல்லுங்கள். நீங்கள் ஏன் அப்படியே நீங்க தப்பா சொல்ல டாக்டர் தப்பா சொல்றாங்க. இது நைட் நம்ம எம்பிபிஎஸ் படிக்கல இல்லையா, அதனால இதை சாப்பிட்டுட்டு 3 நாள் கழிச்சு அவங்களுக்கு fever இருந்தாருன்னா வர விடலாம். சொல்கிறீங்களா? கிடையாது. ஓகே, இந்தாங்க எதிர்த்தாப்புல கடை இருக்கு, போய் வாங்கிக்கிறீங்களா? போய் வாங்கிக்க ஓடுங்க. அண்ட் எந்த பேஷண்ட் வரீங்க இப்போ? தயவுசெய்து பேஷண்ட்டாக வருங்க. லாஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து சாப்பிட்டு 4 நாளாகுதுமான்ற மாதிரி இங்கே வந்து உட்காந்து பேஷண்ட்டு மாதிரி இருக்கும். வாங்க பேஷண்ட் வாங்க, பார்த்தாலே தெரியுது. வெரி குட். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். பேர் என்னங்க சார்? புருஷோத்தமன். என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? எனக்கு காஃப் இருக்குமா? எத்தனை நாளாக இருக்குது? 1.5 மந்த்தாகவே காஃப். ட்ரை காஃபாக இருக்கா, சளி இருக்குதா? ட்ரை காஃப் தான். ஸ்மோக் பண்ணுவீங்களா ரெகுலராக எவ்வளோ நாளாக பண்ணுறீங்க? 1 இயராக ஸ்மோக் பண்ணுறேன். 1 இயராக ஸ்மோக். காஃப் பண்ணும்பொழுது எதுவும் சளியில் பிளட் கலந்து வருதா? ஆமாம், அப்படிலாம் இல்லை. ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வைக்கணும், அப்போ தானே அதெல்லாம் டாக்டர். வைக்கவே இல்லையா போன டாக்டரு? திரும்பி திரும்புங்க அப்படியே. இல்லை அது சேரே சுற்றுங்க பிரதர். மூச்சு எழுத்து மைக்கில் விடுங்க. நேராக உட்காருங்க. ஆ இதுக்கு முன்னாடி ஸ்கேன் வேறு ஏதாவது செஸ்ட்டுக்கு ஸ்கேன் இல்லைன்னா எக்ஸ்ரே ஏதாவது எடுத்திருக்கீங்களா? நோ மேம். இது வரைக்கும் எடுத்தது. டேப்லெட் எழுதி கொடுக்குறேன், சாப்பிடுங்க. சரியாகலைன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். கட்டாயம் ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணணும், அதர்வைஸ் காஃப் சரியாகவே ஆகாது. இந்த ஸ்மோக்கிங் ப்ராங்கைட்டிஸ் வந்து நீங்கள் ஸ்மோக்கை வந்து ஸ்டாப் பண்ணால் தான் சரியாகும். ஐ வில் ட்ரை மேம். இல்லைன்னா அதர்வைஸ் இப்போ டேப்லெட் வந்திருக்கு, அதை எழுதி கொடுக்குற ஸ்மோக்கிங் மறந்துடலாம். மறக்கிறதுக்காக டேப்லெட்லாம் இருக்குது, ஷோர் மேம். பட் இட் இஸ் வெரி காஸ்ட்லி, அவ்வளோதான். பரவாயில்ல மேம். புருஷோத்தமன் வயசு 21. மீதி இனிமேல் ஓகே ஓகே. சரியான எக்ஸ்ரே எடுக்கணுமா? ஆமாம், சரி ஆகலைன்னா சரி ஆகலைன்னா எக்ஸ்ரே எடுக்கணும். எக்ஸ்ரேலையும் இன்னும் வேலைக்கு ஆகலைன்னா அவ்வளோதான், scan. டேட் சொல்ல வேண்டியதான். சிடி ஸ்கேன் ஆகும். CT chest. அதுலேயும் வேலைக்கு ஆகலன்னா ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணாலே இந்த ஸ்மோக்கர்ஸ் ப்ராங்கைட்டிஸ் சரியாயிடும். அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஓகே. ஆப்ஸ்டினன்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் தான் ஃபர்ஸ்ட். அவங்க மாத்திரை எழுதுனது கொஞ்சம் சொல்ல முடியுமா மிஸ்டர் துணை டாக்டர் கார்த்திகேயன்? துணை டாக்டர், அசோசியேட் டாக்டர். அசோசியேட் டாக்டர். டேப்லெட் லியோன் 500 mg. இது கேட்டு போயா, நான் எனக்கு வச்சுக்கிறேன். சொல்லுங்க. டேப்லெட் எல் செட்ரான் அது மாஸ்டர். சிரப் வந்து லிங்டஸ் கோடின். ப்ராம்ப்ட் வாங்கி பேச வேண்டியது. அப்புறம் கேப்சூல் ஓமிஸ். டாக்டர் கையில் தப்பு தானுங்களே. ஓமிஸ் இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க மாஸ்டர். ஓகே 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 ஓகே. புருஷோத்தமன் நீங்க போய் மாத்திரை வாங்கிட்டு போகலாம். தேங்க்யூ. இங்கே ஃபீஸ் என்கிட்ட கொடுத்துட்டு போயா. அண்டு தொடர்ந்து அடுத்ததாக இன்னும் ஒரே ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்கணும். அது பாபா பாஸ்கர் மாஸ்டர். நீங்கள் டூப்பின் லாக் பண்ண ஏ மேலே தான் உங்களுக்கு டவுட் இருக்குது. ரொம்ப டாக்டர் மாதிரியே நடிக்கிறாங்கன்னு வேறு சொல்லியிருக்கீங்க. இப்போ பார்க்கலாம் வாங்க. எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். எஸ். நான் லாக் பண்ண டாக்டருக்கு சிவகார்த்திகேயன் நான் பேஷண்ட்டாக வரணும்னு எதிர்பார்க்கிறேன். நான் என்ன யோசனை, உங்களை பேஷண்ட்டாக கொண்டு வந்து உட்கார வைக்கலான்னு. எஸ் எஸ், இது உங்கள் விருப்பம். ஓகே 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 மாஸ்டர். எனக்கு என்ன பிரச்சனை நீங்களே கண்டுபிடிங்க டாக்டர். நீங்கள் டாக்டர் தானே? நீங்கள் உங்களோட சிம்டம்ஸ் சொல்லுங்கள், நான் என்ன ப்ராப்ளம் நான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது. நீங்கள் நேச்சுரலாக நிறைய பேசுவீங்கன்னு நினைக்கிறேன், அதனால் கண்டிப்பாக தொண்டை வலி இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இது வேறு இது நீங்கள் ஷோவை பார்த்துட்டு சொல்கிற மாதிரி இருக்குது, செக் பண்ணி சொல்கிற மாதிரி இல்லையே. ஷோ பார்த்துட்டு தான் சொல்கிறேன். அதான் தொண்டை வலி ஜாஸ்தி இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது? ஃபீவர் ஏதாவது இருக்கா? ஃபீவர் எதுவும் இல்லை. எத்தனை நாளாக இருக்குது உங்களுக்கு? அது எப்போல்லாம் இந்த அது ஷூட்டிங் வருதோ அப்போல்லாம் வந்துடுது. அதுவும் காசும் வருதுல்ல, அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இருமல் ஏதாவது இருக்கா? இருமல் இருமல் இருக்கும்போது சளி வருதா? அதில் பிளட்டும் இருக்குது. பிளட் இருக்கா? கன்ஃபார்ம் கேன்சரா மாஸ்டர்? இப்போ எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணாதீங்க. இதுக்கு கேன்சருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை டாக்டர். கண்டிப்பாக கிடையாது. அடிக்கடி வெளியில் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது அந்த மாதிரி பண்ணி ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிடும். எவ்வளோ நாளாக இருக்குது இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு? இது ஒரு வாரமாக இருக்குது. எவ்வளோ வருது பிளட்டு? ஒரு 2 பாட்டிலு. கொஞ்சமாக. எப்போ, காலையிலையா மத்தியானமா ஈவினிங்கா? 3 வேளையும் வருது டாக்டர். ப்ராப்ளம் எனக்கு மாஸ்டர், ப்ராப்ளம் எனக்கு. நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போய் அவங்க எழுதி எனக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் பார்த்துங்க காலையில் மட்டும். காலையில் மட்டும்தான். அண்ட் யூ வாமிட் வைல் ப்ரஷிங் அந்த மாதிரி ஏதாவது இல்லை அதெல்லாம் எதுவும். காரி சளி துப்புவீங்களா? சில பேர் தே மேக் இட் விரும்பும்போது இல்லை அந்த மாதிரி பண்ண மாட்டேன்.
ஷோவை பார்த்துட்டு என்ன நிறைய பேர் துப்பியிருக்கிறாங்க. மற்றபடி நான் எதுவும் துப்புனதில்லை டாக்டர். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கங்க டாக்டர். பாருங்க டாக்டர், நல்லா பாருங்க டாக்டர். காட்டுமா? பார்த்துட்டாங்களா? பார்த்தாங்க. I'll give you some investigations. கொஞ்சம் சளி டெஸ்ட், எக்ஸ்ரே அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் I'll give you tablets. அதுக்கப்புறம் தான் டேப்லெட் கொடுப்பீங்களா டாக்டர்? கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இவங்க வந்து நான் தான் வில்லு. நீங்கள் தான் வின்னா ஸ்ட்ரைட்டாக கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? முடிஞ்சிச்சா எக்ஸாமினேஷன்? ஓகே, தேங்க்யூ. ஸோ தனித்தனியாக அவங்க பர்ஃபார்மன்ஸும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. மறுபடியும் நம்ம ஜானி மாஸ்டர்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இப்போ சொல்லுங்கள் ஜானி மாஸ்டர், யார் டூப்? ஏபிசி 3 பேரில் யார்? ஏசிக்கு நடுவில் இருக்கிற பி தான். செக்அப் பண்ணும்போது பார்த்ததுல ஏதாவது மிஸ்டேக் கண்டுபிடிச்சிங்க? அந்த டெலிஸ்கோப் டாக்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க, அது அவங்க யூஸ் பண்ணல. ஸ்டெத்தஸ்கோப். டெலிஸ்கோப். ஸ்டெத்தஸ்கோப். டெலிஸ்கோப் எல்லாம் ஒரு ஸ்கோப் விடுங்க. அது ஷோ வந்து முடிஞ்சு அந்த டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தா நல்லா இருக்கும். நியாயமா சினிமா ஸ்கோப்னு சொல்லியிருந்தோம் நம்ம ஸ்டைலில். பரவாயில்ல மாஸ்டர். அது வந்து அவங்க யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணல. டவுட் இருக்குது அவங்க மேலே தான். ஓகே, ஜானி மாஸ்டர் வந்து பி தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. செகண்டாக பஸ்ஸர் ப்ரெஸ் பண்ணது பாபி மாஸ்டர், நீங்கள் தான். ஏபிசி 3 பேரில் யார்? சி வேணா. சி தானா? சிரிச்சிட்டே இருந்தாங்க, மெடிசனும் கொடுத்தாங்க. ஓகே, அவங்க தான். ஆனால் 4-5 மெடிசின்லாம் எழுதுனாங்களே, அவங்க சிரிக்க வேண்டியது. அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் அவங்க இல்லை. குழந்தைக்கு எழுதி கொடுத்ததா இருக்கலாம் டாக்டர், அந்த டாக்டர் அவங்க பார்க்குற டாக்டர். ஓகே, சி தான். அவங்க ஓகே. ஸோ பாபி மாஸ்டர் வந்து சி தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்காரு. பாபா பாஸ்கர் மாஸ்டர் அடிச்சு சொல்லுவீங்க, அவங்க டாக்டர் இல்ல இல்ல இல்ல. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? ஊமேல சத்தியமா சொல்லுவேன். ஏன் தான் சத்தியம் பண்ணாதீங்க பாருங்க, ஏதாவது ஞாயிறு போது. ஏற்கனவே நம்ம கேன்சர் வேறு சொல்லி விட்டுறீங்க. ஏ தான் டூப்பா? என்ன காரணம்? நிறைய காரணம் இருக்குது. அவங்க இன்வெஸ்டிகேஷன்றாங்க. போலீஸ் தானே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, டாக்டர் ஏன் பண்ணுறாங்க இன்வெஸ்டிகேஷன்? ஒருவேளை இருக்கா என்னமோன்னு தெரியல எனக்கு டாக்டர் இதுலலாம். இருக்கு ஆக்சுவலாக இருக்கா இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. என்ன பண்ணுவோம் இன்வெஸ்டிகேஷன்னா ஃபர்ஸ்ட் என்ன? அதே தான் இன்வெஸ்டிகேஷன்னா என்னது? அதுதான் நானும் கேட்குறேன். ஒரு இது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது, விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது. இவருக்கு வியாதி இருக்குன்னு யாரை கேட்டு தெரிஞ்சுப்பாங்க? கால் இருக்கா? அவங்க பாடியை பார்த்தா செக் பண்ணுவாங்க. நீங்கள் டான்ஸ் மாஸ்டர் தான், வக்கீல் மாதிரி கேள்வி கேட்டே இருக்கீங்க நீங்கள். ஆனால் நீங்கள் டான்ஸ் மாஸ்டர் இல்லையா? அந்த மாதிரி சம்பந்தமே இல்லை, புரியலையே. எனக்கும் புரியல. அதுதான் நானும் சொல்றேன், எனக்கும் புரியல. That is இவங்க smart. வந்து டாக்டர் இல்ல. ஸோ பாபா பாஸ்கர் மாஸ்டர் வந்து ஏ தான் டூப் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். ஸோ 3 பேரும் ஒருத்தர் டூப்னு லாக் பண்ணிருக்கீங்க. செகண்ட் சான்ஸில் யாருமே கொடுத்த வாய்ப்பை யூஸ் பண்ணிட்ட மாதிரி தெரியல, மாற்றவே இல்லை. இந்த 3 பேரில் யார் டூப் அப்படிங்கிறத இதை நம்ம லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். என்னப்பா இவங்க தானே அது கம்பவுண்டரு? ஸோ பி தான் டூப்புங்கிறத ஜானி மாஸ்டர் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம் பி, உங்கள் பேர்? கோமதி. கோமதி. ஓகே, சூப்பர். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் அப்பயே கேட்டேன், நான் இதை எழுதி கொடுத்து 3 நாள் கழித்து வர சொன்னீங்க. அவர் வேறு அவங்கள்ட்ட கொடுங்க ஃபஸ்ட்டு, அவங்க தான் ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் வணக்கம், உங்கள் பேர்? டாக்டர் இல்ஹாம் ஜலீல். உங்களை வந்து அவர் எப்படி நீங்கள் எல்லாம் டாக்டரே இல்லவே இல்லைன்ற மாதிரிலாம் பேசினாரு. அவர் உங்களை அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காரு. இப்போ எதனா சொல்லணும்னா கூட நீங்கள் சொல்லலாம். மன்னிச்சிருங்க மேடம். ஓகே, நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? I've been practicing for the past 8 years. 8 வருஷமாக பயிற்சி செய்து கொண்டு இருக்கும் ஒரு மருத்துவரை பார்த்து ஹேர் ஸ்டைல் வேறு கன்ஃபார்ம் பண்ணுது, இன்வெஸ்டிகேஷன் ஒரு வார்த்தையே இல்லை அப்படின்னு நீங்கள் தான் லண்டனில் போய் FRCS முடிச்சுட்டு வந்த மாதிரி சொன்னீங்க. இன்வெஸ்டிகேஷன்லாம் போலீஸ் சொல்லி தான் பார்த்துருக்கேன் சினிமாவில். டாக்டர் சொல்லி ரொம்ப கம்மியாக. இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படின்னா the blood test, இந்த x-rays குற்றம் அதெல்லாம். நடந்தது என்ன, இன்வெஸ்டிகேஷன் அதை தான் போடுவாங்க. நல்ல வேலை அப்போ கோபிநாத் தான் ஒரே டாக்டர்னு சொல்ல மாட்டீங்களா நீங்கள்? அது வரைக்கும் சந்தோஷம். வரைக்கும் நான் அவங்கள்ட்ட கொடுங்க. சி, வணக்கம், உங்கள் பேர்? பிரேமலதா. பிரேமலதா. நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? 16 years. 1995ல முடித்தேன். ஏன் சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க டாக்டர்? கேஷுவலாக இருக்கேன், அவ்வளோதானே. உங்கள்கிட்ட வர பேஷண்ட்டு இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போவாங்களா? டெஃபினட்டாக. அண்ட் கண்டிப்பாக அது சொல்லி ஆகணும். நீங்கள் நம்ம எப்படி பேசினாலும் சிரித்தாலும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது யாராலையுமே மறுக்க முடியாது. எல்லாருமே யாருக்காவது பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா டாக்டரை போய் பார்த்துட்டு தான் கோயிலுக்கே போகிறாங்க. ஸோ கடவுளுக்கு நிகரான ஒரு அங்கீகாரத்தை வந்து மக்கள் எல்லாருமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நோபல் ப்ரொஃபஷன்லேருந்து டாக்டர்ஸ் எங்களோட செட்டுக்கு வந்திருக்கிறது, எபிசோடுக்கு வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாண்டு முடிச்சிட்டோம். இந்த ரவுண்டில் ஜானி மாஸ்டர் கரெக்டான டூப்பை கண்டுபிடிச்சதுனால 1000 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அப்படியே இருக்குது மாஸ்டர். வாழ்த்துக்கள் மாஸ்டர், சூப்பர் நீங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பாபி மாஸ்டர் வந்ததுலேருந்து பெஞ்சே நோண்டிட்டு இருக்காரு. டூப்பை கூட பார்த்தாரா பார்க்கலையான்னு தெரியல. தவறான டூப்பை சொன்னதுனால உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணுறோம். நீங்கள் 800 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க பாபி மாஸ்டர். ஆனால் வந்து கடைசி வரைக்கும் தவறான டூப் சொன்னதுனால 200 மட்டும் உங்களுக்கு எடுக்கிறோம். நீங்களே 800 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க பாஸ்கர். நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள்.